திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னையில் இன்று முதல் மேஜர் போக்குவரத்து மாற்றம். வாகன ஓட்டிகளை கவனமாக போங்க. சென்னையில் நாளுக்கு நாள் டிராஃபிக் நெரிசல் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. டிராஃபிக் நெரிசலை குறைக்க சென்னை போலீசார் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இதற்கிடையே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அருகே இன்று முதல் முக்கியமான போக்குவரத்து மாற்றத்தை சென்னை போலீசார் அறிவித்துள்ளனர். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னையில் ஏற்கனவே பஸ், புறநகர் ரயில்கள், மின்சார ரயில்கள் என ஏகப்பட்ட பொது போக்குவரத்து ஆப்ஷன்கள் இருந்தாலும் கூட டிராஃபிக் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இதனால் நகரின் பல்வேறு இடங்களிலும் டிராஃபிக் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. டிராஃபிக் சிக்னலை சரி செய்ய சென்னை போக்குவரத்து போலீசார் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். டிராஃபிக் பாதிப்பும் அதிகம் உள்ள பகுதிகளை கண்டறிந்து அங்கு தேவையான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. நகரில் டிராஃபிக் பாதிப்பு அதிகம் ஏற்படும் சாலைகள் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளன. இது டிராஃபிக்கை குறைக்க பெரிய அளவில் கை கொடுக்கிறது. சென்னையில் அப்படி டிராஃபிக் நெரிசல் அதிகம் ஏற்படும் பகுதிகளில் ஒன்று காந்தி மண்டபம் சந்திப்பு, அண்ணா பல்கலைக்கழகம், ஐஐடி, CLRI, கிண்டி குழந்தைகள் பூங்கா, காந்தி மண்டபம் என பல முக்கிய இடங்கள் சுற்றிலும் இருப்பதால் வார நாட்களிலும் சரி, வார இறுதி நாட்களிலும் சரி நெரிசல் அதிகமாகவே இருக்கும். ராஜ்பவனில் இருந்து மத்திய கைலாஷ் செல்வதற்குள் ஒரு வழியாகி விடுவோம். இதை கருத்தில் கொண்டே இந்த சாலையில் போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கைலாஷ் செல்லும் ரூட்டில் டிராஃபிக் பாதிப்பை குறைத்து அனைத்து வாகனங்களும் காந்தி மண்டபம் மேம்பாலத்தில் மட்டுமே செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை போக்குவரத்து போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை பெருநகர காவல்துறையினர் பல்வேறு போக்குவரத்து மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. தற்பொழுது காந்தி மண்டபம் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முயற்சியாக பின்வரும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்ய உத்தேசிக்கப்பட்டு, மேலும் அவை மே 21 புதன்கிழமை முதல் சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. கிண்டி ராஜ்பவனில் இருந்து சர்தார் பட்டேல் சாலையில் மத்திய கைலாஷ் நோக்கி வரும் மாநகர பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களும் காந்தி மண்டபம் மேம்பாலத்தில் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படும். காந்தி மண்டபம் சர்வீஸ் சாலையில் நுழையும் வாகனங்கள் காந்தி மண்டபம் சந்திப்பில் கட்டாயமாக இடதுபுறம் திரும்ப வேண்டும். மேலும் அந்த வாகனங்கள் நேராக செல்ல அனுமதிக்கப்படாது. இந்த மாற்ற பாதைகளை ஏற்படுத்த CLRI பேருந்து நிறுத்தம் ஏற்கனவே உள்ள இடத்திலிருந்து அடையாறு நோக்கி சற்று முன்னோக்கி மாறி அமைக்கப்பட்டுள்ளது என்று இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.